இது வந்து பேங்கில் லோன் வாங்கி தொழிலாளருக்கு தேவையான பணத்தை வந்து திருமணத்துக்கு எஜுகேஷனுக்கெல்லாம் பணம் கொடுப்பாங்க. ஆனால் அதே மாதிரி மாதம் அவங்க டிவிடெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது ரிட்டர்ன் ஆனோட மெம்பர் கிடையாது. ரிட்டர்ன் ஆனோட பணம் திருப்பி கொடுத்துருவாங்க. இவங்க வாங்கி லோனையும் கொடுத்துருவாங்க. இது 2018க்கு பிறகு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 4000 பேர் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. 2018 அக்டோபர்லேருந்து இன்று வரை 4000 பேர் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. அவங்க கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கப்படவில்லை. ஏன் கொடுக்கப்படவில்லை என்றால், சொசைட்டியில் கூடிய பேங்கில் எம்ப்ளாயீஸ் வாங்கிய லோன் பணத்தில் நிறைய நிலம் வாங்கி போட்டாங்க. இது எம்ப்ளாயீஸோடைய வெல்ஃபேருக்கு பணம் கொடுக்க வேண்டிய சொசைட்டி நிலத்தை வாங்கி விட்டது. உறுப்பினர்களுக்கு நிலம் தரோம், வீடு கெடுத்தரோம்னு சொல்லி பேங்கில் பணம் வாங்கி நிலத்தில் முடக்கிட்டாங்க. அதனால் தொழிலாளருக்கு வர வேண்டிய பணம் 2018 அக்டோபர் முதல் ஓய்வு பெற்ற பின்னர் இதுவரை வழங்கப்படவில்லை. அது 40 இறந்து போயிட்டாங்க. குடும்பத்துக்கு வர இன்சூரன்ஸ் அமௌண்ட்லாம் கொடுக்கல. இந்த தொகையுடைய மொத்த மதிப்பு இன்றைக்கி 110 கோடி. சொசைட்டியில் நிறைய லேண்ட் இருக்குது. அந்த லேண்டுடைய வேல்யூ அதிகமாக இருக்குது. இதை போய் சொசைட்டி ஏன்னா சொசைட்டியில் வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க, டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இல்லை தனிப்பட்ட முறையில் ஒரு பிரசிடென்ட் பீரியடில் வீரராகவன் என்ற பிரசிடென்ட் பீரியடில் லேண்ட் வாங்கிட்டாங்க. 2018லேருந்து அக்டோபர் கொடுக்கல. இதை பேங்கில் வாங்கி செட்டில் பண்ணணும், கொடுக்கவும் இல்லை, எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் போயிட்டாங்க. அவங்களாம் வீட்டில் உட்காந்துருக்காங்க. தொழிற்சங்கம் வந்து இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் சொசைட்டி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மாண்புமிகு அமித்ஷா கண்ட்ரோல் சொசைட்டி. டெல்லிக்கு லெட்டர் ஆகினா எந்த விதமான பதிலும் கிடையாது. சொசைட்டியோட டைரக்டர்ஸ்லாம் ரிட்டையர்ட் ஆயாச்சு, பிரசிடென்ட் ரிட்டையர்ட் ஆயாச்சு. சொசைட்டியில் 10 எம்ப்ளாயி இருக்காங்க. எந்த விதமான தாக்கீதும் இல்லை. எப்போ பணம் கிடைக்கும் தெரியல. ஸோ இது மாதிரி 4000 குடும்பங்கள் ஓய்வூதியர்கள் பிஎஸ்ஓவில் கஷ்டப்பட்டு இருக்கோம். இது தெருக்கு வந்தால் தான் எங்களுக்கு மீடியாவுக்கு வந்தால் தான் விமோசனம் கிடைக்குன்னு சொல்லி தான் அமைச்சர்கள் போய் பார்த்தோம், லெட்டர் எழுதினாங்க. ஒரு தனி அதிகாரி நியமித்தா தான் என்ன ஏதோ எங்களுடைய குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியும், எங்களுடைய பிராபலத்தை கேட்கறதுக்கு ஆள் இருக்கும். இப்போ யாருமே இல்லை. கொள்ளையடிச்சு போயிட்டான். மக்கள் வேண்டிய பணம் 110 கோடி ரூபா வரல. மினிமம் 50,000லேருந்து 8 லட்சம் வரை பணம் வரணும். இதற்கு பப்ளிக் மீடியாவில் வந்து தான் மத்திய அரசு கேட்க வேண்டிய இடத்திலே நாங்கள் தெருவுக்கு வந்திருக்கிறோம். இந்த போராட்டம் தொடரும், வெற்றி பெற்று தொடரும். சார் 4000 பேருக்கு பணம் தரணும். ரிட்டர்ன் ஆயாச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 600 பேர் இருப்பாங்க. இது தமிழ் மாநிலம் தச்சகடியில் பேசி நான் வந்து கன்வீனர் சுந்தரகிருஷ்ணன். இது ஒரு கமிட்டி போட்டோம். கமிட்டி தான் இந்த மாதிரி பண்ணணும்னு முடிவு பண்ணுது. சார் வெங்கடாச்சலம், ராமாராவ் அட்வைசர். ஸோ நாங்கள் நடத்த தமிழ் மாநிலம் சென்னை தொலைபேசி சேர்ந்து நடத்தக்கூடிய போராட்டம். கிருஷ்ணன் மாநில செயலாளர், AIBS PWA. சென்னை தொலைபேசியில் வந்து முனுசாமி இருக்காரு. அவர்